அனைவருக்கும் மிக அன்பான மற்றும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் 10வது நாள் பயிற்சியில் இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு திருப்பியும் சேர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். சேர் இன்றைக்குமே சேர் பயிற்சி தான் நம்ம பண்ண போகிறோம். இது கார்ப்பரேட்ஸுக்கான பயிற்சி, அதாவது வேலைத்தலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கான பயிற்சி. அதாவது சில பேருக்கு இல்லை என்னால் மெட்டில் எல்லாம் அமர முடியாதுப்பா, என்னால் மெட்டில் அமைஞ்சு செய்ய முடியாது, ஃப்ளெக்சிபிலிட்டி குறைவாக இருக்குது, எனக்கு யோகானாலே சரி வராது, யோகா ஃப்ளெக்சிபிளான ஆட்களுக்கு மட்டும் தாங்கிறவங்களுக்கான பயிற்சி. ஸோ என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, திருப்பி நம்ம சேரை வச்சே பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம லோவர் பாடியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். லோவர் பேக்கை ஃபோக்கஸ் பண்ணும், லெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும், ஹிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பயிற்சியை மேற்கொள்ளும். ஸோ இது யாருக்கு? கார்ப்பரேட் ஒர்க்கர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸுக்கு. அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு குறைவாக இருக்குது, யோகா எனக்கு சரியே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி. செய்வோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பயிற்சி நான் சொன்ன மாதிரி லோவர் பாடி, விச் இஸ் ஃபார் த லெக்ஸ், ஹிப்ஸ். இது ரொம்பவே லேஸு, இதை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இது உங்களோட லெக் ஃபேட்டை குறைக்கும், ஸ்பைன் அதாவது முள்ளந்தண்டை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். இப்போ நம்ம இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், டேட் 9ல் பார்த்தோம், ஆர்த்தரைட்டிஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன் ஆன் த சேர், லெஃப்ட் டு அட் த பேக், ரைட் டு அட் த பேக். ஸோ இல்லையா? ஸோ அதே மாதிரி சம்திங் சிமிலர் டு த 9th டே ப்ராக்டிஸ் தான் இது இருக்க போகுது. சரியா? இப்போ கைகளை தூக்கி கொள்றீங்க, 1, கைகளை சேரில் வச்சுக்கொள்றீங்க, 2, left toe at the back, right toe at the back. ஸோ இதனால் நம்ம ஸ்டாப் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் ரைட் டோ முன்னாடி கொண்டு வந்தோம், லெஃப்ட் டோ முன்னாடி கொண்டு வந்தோம். இங்கே நாங்கள் ரைட் லெக்கை முன்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் டோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹீலையா நான் கீழே வச்சுருக்கேன்? இல்லை. ஸோ நான் இங்கே ரைட் நீயை பெண்ட் பண்ணி லெஃப்ட் டோவோட நிற்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹீல் மேலே இருக்குது, ரிலீஸ். லெஃப்ட் டோ அட் த ஃப்ரண்ட், ரிலீஸ். இது ரொம்பவே நல்லது, பெண்களுக்கு ஆண்களுக்கும் நல்ல ஒரு பயிற்சி. 1, ரிலீஸ், 2, ரிலீஸ், கண்டினியூ, 3, ரிலீஸ், 4, ரிலீஸ், 5, ரிலீஸ், 6, ரிலீஸ், 7, release, 8, release, 9, release, 10, release. அவ்வளவு தான். ஹேண்ட்ஸை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்கிறீங்க. இது ஹார்டா இல்லைனா இது கஷ்டமா, யாருக்கு வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ சேரை வச்சுக்கொண்டு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் மேற்கொள்றதன் மூலமாக ஸோ யூ ஆர் டு பிகம் ஹெல்தி. நீங்கள் ஆரோக்கியமான நபராக லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியமான நபராக நீங்கள் வந்து கொள்ளலாம். செகண்ட் பயிற்சி, இது ஹிப்புக்கான பயிற்சி. நான் சொன்னேன் லோவர் பாடி எக்ஸசைசஸ் தான் நம்ம இன்னைக்கு சேர் கூட பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராக்டிஸ் இது ஹிப்புக்கான பயிற்சி. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சது மாதிரியே ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன். ஸோ லெஃப்ட் டோ அட் த பேக், ரைட் டோ அட் த பேக். இப்போது ரைட் டோ முன்னாடி வருது, ரைட் லெக் முன்னாடி வருது. ஹியர் நான் என்னோட ரைட் ஹேண்டை சேரில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ எல்போ கூட வச்சுக்கொள்கிறேன், லெஃப்ட் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறேன். the stretch I'm giving to the hip, release. அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு வந்தால் ரைட் டோ நான் கீழே வச்சுக்கொள்கிறேன். இந்த மாதிரி லெஃப்ட் கையை சேரில் வச்சுக்கொண்டு ரைட் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன், ரிலீஸ். இது ரொம்பவே லேஸு. நீங்கள் சேரை பின்பக்கம் திருப்பி கூட இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஸோ பின்பக்கத்தை திருப்பி எப்படி நம்ம செய்கிறதுங்கிற நான் காட்டி தாரேன். இப்போ பாருங்கள், ஐ ஹவ் டர்ன், நான் டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ 1, left hand at the back, release. 2, right hand at the back, release. 3, left hand at the back, release. 4, right hand at the back,
ரிலீஸ். ஓகே, ஸோ இது ரொம்பவே லேஸ். இதை நீங்கள் டெய்லி 10 டைம்ஸ் பண்ணாலே போதும். யூ ஆர் பிகமிங் ஹெல்தி. நீங்கள் ஆரோக்கியமான நபராக மாறிட்டு வருவீங்க. செகண்ட் பயிற்சி. ஸோ தேர்ட் பயிற்சி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரெச்சிங் த லெக். செகண்ட் நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரெச்சிங் த ஹிப். தேர்ட் பயிற்சி we are going to stretch the spine. ஸ்பைனை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ எங்களுக்கு தெரியுமா நம்ம பிளாங்க் பண்ணியிருக்கோம். பிளாங்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தண்டால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ த சேம் தண்டால், த சேம் பிளாங்க் நம்ம சேர்லே பண்ணிக்கொள்ள முடியும். எப்படி அது பாசிபிளா? எஸ், தட்ஸ் பாசிபிள். இது வந்து பாலகாசனான்னு நம்ம சொல்கிறோம். சேர்ல பண்ணுறதன் மூலமாக இட் இஸ் டு பிகம், இது வந்து பாலகாசனாவாக மாறுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி. இது வந்து என்ன ஆகும்னா உங்கள் லோவர் பேக்குக்கு ரொம்பவே நல்ல ஒரு பயிற்சி. as I told you, உங்கள் ஸ்பைன் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ளலாம். இது பாருங்கள், இதை நம்ம எங்களோட கிளாஸில் வந்து ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். ஸோ வி ஹாவ் அ ஸ்பைன் டே இன் கிளாஸ். எங்களுக்கு முள்ளந்தண்டுக்கான பயிற்சிகளுக்கான சில நாள்கள் இருக்குது. அந்த நாட்கள் ஒதுக்கி இதை நம்ம வார்ம் அப்பாக எங்கள் கிளாஸில் நாங்கள் செஞ்சுக்கொள்கிறோம். ஸோ பாருங்கள் இப்போ. ஸோ வி நோ ஆல்ரெடி ஹேண்ட்ஸ் ஆன் த chair. நீங்கள் இது நம்ம நிறைய தரம் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் டு அட் த பேக், ரைட் டு அட் த பேக். ஸோ இப்படி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் கால்களை கொஞ்சம் கிட்டக்கா வச்சுக்கொள்வோம். கிட்ட வச்சுக்கொண்டு இப்போ நான் டோஸால் தான், அதாவது டோஸை மட்டும் மெட்டில் வச்ச மாதிரி ஹீலை வந்து எடுத்து இந்த மாதிரி தாய்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறேன். கைகள் ரெண்டுமே சாலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று பாதியை நான் லூஸாக வைக்கல. ஸோ நான் வயிற்று பாதியை லூஸாக வச்சுருக்கேன்னா இப்படி தான் இருப்பேன். இது பேலன்ஸ்டாக இருக்கா? இஸ் திஸ் பேலன்ஸ்ட்? நோ, இல்லையா? இல்லை. ஸோ அதனால வயிற்று பகுதியை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்? கீழே வச்சு ரிலீஸ் பண்ணுறேன். குதிக்கால கீழே வச்சு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ தென் அகெயின் நம்பர் 2, ரிலீஸ். நம்பர் 3, ரிலீஸ். இது நீங்கள் 10 தரம் பண்ணாலே போதும். பட் வெறும் வயிற்றுல தான் செய்யணும். நம்பர் 4, ரிலீஸ். நம்பர் 5 அண்ட் ரிலீஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தானே? எல்லாருக்குமே இந்த பயிற்சி செய்யலாம் தானே? ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே, ஸோ வி ஆல்ரெடி நோ, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஆஸ் வி கீப் த பாடி ஹெல்தி, எங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறத அதோட மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு கீப் த மைண்ட் ஹெல்தி. ஸோ நான் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, எங்களோட மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்கிறதுக்கான மிக இலகுவான தியான பயிற்சியை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்லையோ இல்லைனா தரையிலையோ இல்லாட்டி மெட்டிலையோ அமர்ந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு மெட்டில் அமர்ந்து கொள்கிறேன். ஸ்பைனை வந்து கன்சன்ட்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ மீன் ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்கிறீங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ரெண்டையும், பாம்ஸ் ரெண்டையும் தொடைகளுக்கு மேலே வச்சு கண்களை மூடிக்கொள்கிறீங்க. நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயங்களையும் உங்கள் மனத்திரையின் முன் கொண்டு வாருங்கள். நான் எனது ஒத்துழைக்கும் சக்தியின் மூலம் பல புதுமையான விடயங்களை மேற்கொள்கின்றேன். எனது ஒத்துழைப்பு சக்தியானது மிகவும் உன்னதமானது. என் ஒத்துழைப்பு சக்தியின் மூலம் பிறருக்கு நன்மை பயக்கும் விடயங்களை நான் செய்கின்றேன். ஒத்துழைப்பு சக்தி இருக்கும் இடத்தில் தன்னலம் இருக்காது. நான் தன்னலமற்றவனாக மாறிவிடுகின்றேன். ஒத்துழைப்பு சக்தியின் மூலம் பல மிக கடினமான காரியங்களை
மிக இலகுபடுத்திக் கொள்கின்றேன். இந்த உலகமானது என்னுடைய ஒத்துழைப்பு சக்தியின் மூலம் விரைவாக செழிப்பானதாக மாறிவிடுகின்றது. எனது ஒத்துழைப்பு சக்தியானது மிகவும் உன்னதமான, மிகவும் அற்புதமான சக்தி. நான் ஒத்துழைப்பு சக்தியை பிறருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் வழங்குகின்றேன். இப்பொழுது கைகள் இரண்டுக்கும் மிக இலகுவான அசைவுகளை கொடுத்து கொண்டு கண்களை திறந்து கொள்கின்றேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் டேட் என்ன ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். இதனால் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். உங்களை நான் 11வது நாளில் திரும்பியும் சந்திக்கின்றேன். நன்றி.